ஜெய்மினி சூத்திரத்தில் வித்தகராக இருக்கக்கூடிய வேத யோகராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருமதி அருள்நிதி கவிதா லட்சுமி அவர்கள் லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் அதில் தன்னோட ஜோதிடத்தை வளர்க்கும் விதமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்களை தொடர்பு கொண்டு, அவங்களுக்கு பழக்கமான அஸ்ட்ராலஜர்களை தொடர்பு கொண்டு அவங்க இந்த கருத்தரங்கை துவக்கியிருக்காங்க. இந்த கருத்தரங்கு மேன்மேலும் வளர்ந்து தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் பலன் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஜோதிட குருமார்கள், ஜோதிட சான்றோர்கள், ஜோதிட ஆசான்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். திரு துரைசாமி ஐயா அவர்கள் கோவை, திரு குரு மணிகண்டன் அவர்கள் பாலக்காடு, திரு பவானி தனகோடி ஐயா அவர்கள், திரு கன்னியப்பன் அவர்கள் திருப்பூர், மேலும் நடராஜ் அவர்கள் சேலம் மற்றும் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனர் ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து ஜோதிடர்களையும் வணங்கி ஒரு 10 நிமிட உரையை எனக்கு அளித்தமைக்காக நன்றி சொல்லி தொடங்குகிறேன். அதாவது நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது ஜோதிடத்தில் நிறைய கான்செப்ட் இருக்குது. 2 விதத்தில் சொல்லலாம். ஒரு கருத்தரங்களை உரையாடலாம் 2 விதத்தில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒன்று வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறது, ஒன்று ஜோதிடர்களுக்கு சொல்கிறது. நான் இங்கே வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் கலந்து ஒரு விதமாக சொல்ல போகிறேன். அதில் ப்ரெடிக்ஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான ப்ரெடிக்ஷன் டூல்ஸ் இருக்குது. நிறையா நேரம் பத்தாதனால நான் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெடிக்ஷன் டூல்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதாவது சொல்லாமல் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஜோதிட நூல்களில் கௌஷிகி சிந்தாமணி அந்த மாதிரி பழைய நூல்களில், ஜோதிட நூல்களில் தரிக்கால்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கால் பார்த்து, அதாவது கைப்பிடித்து வைத்தியம்பார், கால் பார்த்து ஜோதிடம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த கால் அப்படிங்கிறது தரிக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிக்கால் அப்படின்னா, தறி என்றால் குறுக்கையும் நெடுக்கையும் போடக்கூடிய, அதாவது வெட்டக்கூடியது. தறி என்றால் வெட்டக்கூடியது, துண்டிக்கக்கூடியது. தரித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பழைய தமிழில், தூய தமிழில் தரித்தல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தரிக்கால்கள் அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கிரகத்துக்கும் தரிக்கால்களை சொல்கிறேன். இந்த தரிக்கால்களில் கிரகம் உட்காந்தா, அந்த திசா புத்தி நடந்தா, ஜோதிடத்தில் ஒரு பலனை கொண்டு வர்றது திசா புத்தி தான். நேரத்தை கொண்டு வர்றது திசா புத்தி தான். இது எக்காலத்துக்கும் எந்த ஜாதகத்துக்கும் பொருந்தும். அப்போது அந்த தரிக்கால்களை, உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கோங்களேன். நான் இங்கே ராசியில் சொல்கிறேன். ஏன்னா நேரத்தை குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு நான் ராசியில் சொல்கிறேன். கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சகம் ராசி, தனுசு, மகரம், கும்பம், கடகம். திரும்பவும் சொல்கிறேன். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், கடகம் 3ஆம் பாதம். உதாரணத்துக்கு கன்னியில் 3ஆம் பாதம் எடுத்துக்கோங்க. கன்னியில் 3ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? உத்திரம் 4ஆம் பாதம் வரும். அப்போ சூரியன் உத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்தார்னா என்ன ஆகும்? நவாம்சத்தில் ஒரு நீசம் அடைவார் இல்லையா? ஸோ இந்த தன்னோட ராசியில் நவாம்சத்தில் நீசம் அடைகிற மாதிரியும், தன்னோட ராசிக்கு நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல வர்ற மாதிரியும், தன்னோட ராசிக்கு நவாம்சத்தில் 12ஆம் இடத்துல வர்ற மாதிரியும் உள்ள அந்த நட்சத்திர பாதத்தை தான் நாம் இங்கே பழைய நூல்களில் தரிக்கால்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது நாம் ஒன்னொன்றுக்கும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெடி ரெக்கார்டர் ஒன்று எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா, அப்போ இந்த கிரகம் இங்கே உட்காந்தா, இந்த பாதத்தில் உட்காந்தாக்க நாம் அந்த கிரகம் பலக்குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டேன். நான் கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், கடகம் ராசிகளில் இருக்கிற 3ஆம் பாதம். அடுத்து கடகம் சிம்மத்தில் இருக்கிற 1ஆம் பாதம். கடகம் சிம்மத்தில் இருக்கிற 1ஆம் பாதம் என்ன? கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். நாம் புஷ்கர நவாம்சம் அப்படிம்போம். சிம்மத்தில் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அது மகம் 1ல் வரும். ஆனால் தன்னோட வீட்டுக்கு அது 8ல் வரும்.
அதாவது இங்க உச்சத்தை நன்மையும் கொடுத்திருக்கிறாங்க, தீமையும் கொடுத்திருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நன்மையும் கொடுத்திருக்கிறாங்க, தீமையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன ரெண்டுமே வந்து நவாம்சத்துல உச்சமுடைகிற தரிக்கால் பாதங்கள். அதே மாதிரி மிதுனத்துல 4ஆம் பாதம். மிதுனத்துல 4ஆம் பாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு 2ஆம் பாதமா வரும். அப்போ மிதுனத்துல ஒரு சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னா நவாம்சத்துல அவர் மகரத்துல வருவார். ராகு 2ஆம் பாதங்கும் போது, திருவாதிரை 2ங்கும் போது நவாம்சத்துல அவர் மகரத்துல வருவார். அப்போ தன்னோட ராசிக்கு 8ஆம் இடத்துல வருது இல்லையா? இதை வந்து வேத ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ராசி துல்லிய நவாம்சம், நவாம்ச துல்லிய ராசி அப்படிம்பாங்க. அதாவது ராசி கிரகத்தில் ஒரு கிரகம் 6 8 இருந்தா, 6 8 12 வந்தா அது பலக்குறைவு. அதே நேரத்தில் உச்சமும் இதில் இருக்கு, உச்சம் இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. இந்த தரிக்கால்களில் அதை நம்ம குறிப்பிட்டிருக்கணும். இதே மாதிரி வந்து மிதுனத்தில் 4ஆம் பாதம், 4ஆம் கால், அதாவது தரிக்கால். சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 2வது பாதம், மிதுனத்தில் 3வது பாதம், மேசத்தில் 4வது பாதம். உதாரணத்துக்கு கும்பத்தில் 2வது பாதம்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் 2வது பாதம்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்டம் 4ஆம் பாதம் வரும். அவிட்டம் 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது, அவிட்டம் 4ஆம் பாதங்கும்போது எங்கே வரும்? விருச்சகத்தில் வரும். அப்போது இங்கே கும்பத்தில் செவ்வாய் வந்து அவர் சுயசாரத்தில் இருக்கார், அதே நேரத்தில் நவாம்சத்திலையும் விருச்சகத்தில் வர்றார். அப்போ இந்த பாதங்கள்லாம் வந்து அவருக்கு செவ்வாய்க்கு பலம் கொடுக்குற பாதம். நான் ரெண்டையும் கலந்து தான் வச்சிருக்கிறேன் நான். சாரி, சந்திரனுக்கு பலம் கொடுக்குற பாதம். மிதுனத்தில் 3ஆம் பாதம், மேசத்தில் 4ஆம் பாதம். இது சந்திரனுக்கு. செவ்வாய்க்கு சிம்மம் கன்னிக்கு 4ஆம் பாதம், ரிஷபத்துக்கு 3ஆம் பாதம், மேசம் தனுசு விருச்சகம் மிதுனத்தில் 1ஆம் பாதம். இப்போ நான் சொன்னது செவ்வாய்க்கு. அடுத்து புதனுக்கு, புதனுக்கு தனுசு மேசம் கடகம் துலாம் இதில் வர்ற 2ஆம் பாதம், கும்பத்தில் வர்ற 4ஆம் பாதம். உதாரணத்துக்கு புதன்கிற ஒரு கிரகம் கும்பத்தில் 4ஆம் பாதத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சதயம் 2ல் வரும். அப்போ சதயம் 2ல் வரும்போது, சதயம் 2ல் வரும்போது நவாம்சத்தில் அது எங்கே வரும்? மகரத்தில் வரும். அப்போ தன்னோட வீட்டுக்கு வந்து 12ல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரகம் 108 பாதங்களில் உட்காரும்போது அது நவாம்சத்தில் நீசமடையுதா, உச்சமடையுதா, அல்லது ராசிக்கு 6ஆம் இடத்துல வருதா, ராசிக்கு ஒரு கிரகம் இருக்க இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல வருதா, ராசிக்கு ஒரு கிரகம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல வருதா, அப்படிங்கிறத வந்து ஒரு சீர்தூக்கி பார்க்கறதுக்காக அவங்க வந்து ஒரு ரெடி ரெக்கானர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கானருக்கு பேர் தான் தரிக்கால்கள்னு பேர். இதில் நீங்கள் குமாரசாமியத்தில் பார்க்க முடியும், கௌசிக சிந்தாமணியில் பார்க்க முடியும், பழைய நூல்களில் எல்லா நூல்களையும் பார்க்க முடியும். ஏன் ஒரு 60 65 வயது தொட்ட ஜோதிடர்கள், குறிப்பாக வந்து வள்ளுவர் குலத்திலேருந்து வந்த ஜோதிடர்களுக்கு தரிக்கால்கள் நல்லா தெரியும். அதுவும் பஞ்சாங்க கணிதர்களுக்கு தரிக்கால்கள்னா நல்லா தெரியும். அப்போது இது வந்து ஒரு வகையான ப்ரெடிக்ஷன் டூல். இந்த தரிக்கால்களை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னம்னா, இந்த கிரகமா இந்த பாதத்தில் உட்காந்தா வீக் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் தனுசு துலாம் மீனம் இதில் 4ஆம் பாதம், மீனம் கன்னி மகரத்தில் 1ஆம் பாதம், ரிஷபத்தில் 2ஆம் பாதம், ரிஷபத்தில் 2ஆம் பாதம். உதாரணத்துக்கு குரு வந்து ரிஷபத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்கே இருப்பார்? கிருத்திகை 3ஆம் பாதத்தில் இருப்பார் இல்லையா? கிருத்திகை 3ஆம் பாதத்தில் இருப்பார். அப்போ கிருத்திகை 3ஆம் பாதம் அப்படிங்கும்போது அது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சூரியன் செவ்வாய் சனி, சூரியன் ராகு புதன்லாம் வந்து தனுசு மண்டலத்திலேருந்து போகும். அப்போது கிருத்திகை 3ங்கும் போது அவர் கும்பத்துக்கு வந்துடுவார். அப்போ ராசியில் ரிஷபத்தில் இருக்கும்போது தன்னோட வீட்டுக்கு அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு வர்றனால அது கேந்திரஸ்தானம் ஆகுது. இந்த மாதிரி நன்மையும் தீமையும் கலந்து வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தரிக்கால்களை ஒரு ரெடி ரெக்கோனர், ஒரு ரெடி அட்டவணை பண்ணியிருக்காங்க. அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மத்திலையும் மேசத்திலையும் 3ஆம் பாதம், கும்பம் துலாத்தில் 1ஆம் பாதம், ரிஷம் கடகத்தில் 4ஆம் பாதம். அடுத்து சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி மகரத்தில் 4ஆம் பாதம், மீனத்தில் 3ஆம் பாதம், ரிஷபத்தில் 1ஆம் பாதம், சிம்மம் மிதுனம் கன்னி மகரம் விருச்சகம் மீனம் இதில் 2ஆம் பாதம். இப்படி சூரியன் முதலாக 7 கிரகங்களுக்கும், ராகு கேதுக்கு கொடுக்கல, சூரியன் முதலான சனி வரைக்கும் உண்டான 7 கிரகங்களுக்கும் தரிக்கால்கள் உண்டு. தரிக்கால்கள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 108 பாதங்களில் கிரகம் உட்காரும் போது அது தன்னோட ராசியிலிருந்து நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல வருதா, ராசிக்கு நவாம்சத்தில் 12ஆம் இடத்துல வருதா, ராசிக்கு நீசமாகுதா, பலமும் இருக்கு பலவீனமும் இருக்கு. இந்த தரிக்கால்களை அவங்க ஒரு ரெடி ரெக்கானராக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை ஒரு ப்ரெடிக்ஷன் டூலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இரண்டாவதாக வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா,
இந்த புக்கு நார்த் இந்தியா சைடில் எழுதியிருக்காங்க, கோட்ட சக்கரம் அண்ட் சங்கட சக்கரம் அப்படின்ட்டு. இந்த புக்கில் இருக்கிற 2 கான்செப்ட் இருக்குது. அந்த 2 கான்செப்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு கான்செப்ட் ஏன்னா புக்கு படிக்க முடியாதுல, டைமில், அதனால் 10 நிமிஷத்தில் சுருக்கமாக நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் நான். அதாவது இதில் சங்கட சக்கரா அப்படின்னு ஒரு சக்கரா கொடுத்துருக்காங்க. சக்கரா மீன்ஸ் அது ஒரு சின்ன சின்ன ஒரு டிராயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம வேதைகள்லாம் கண்டுபிடிக்கிற பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் நெருப்பு ராசிகளில் ஒரு கிரகம் உட்காந்து நீர் ராசிகளில் ஒரு கிரகம் உட்காந்தா, நெருப்பு ராசிகளில் இருக்கிற கிரகம் நீர் ராசிகள் இருக்கிற கிரகங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும், அதாவது வேதையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ராசி சங்கட சக்கரா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீர் ராசியில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தா நெருப்பு ராசியில் இருக்கிற ஒரு கிரகத்தை பார்த்தாலோ பலங்கொண்டு பார்த்தாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டாலோ அது வேதையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து தத்துவ அடிப்படையில் சொல்கிறாங்க. நீருக்கு எதிரான தத்துவமான தீ தத்துவத்திலிருந்து அந்த கிரகங்கள் பார்த்தால் அந்த திசா புத்தி அந்த காலகட்டத்தில் நாம் எதிர்பார்க்குற பலன் நடக்காது அப்படின்றாங்க. இன்னொரு முறையில் அடுத்த 2 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, நிலமும் காற்றும் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நில தத்துவங்களில் ஒரு கிரகம் உட்கார்ந்து காற்று தத்துவத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த கிரகத்தை பலங்கொண்டு பார்த்தால் அந்த நில தத்துவத்தில் இருக்கிற கிரகங்கள் பாதிப்படையும் அல்லது பலனை தடை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் சேம் வைஸ் வெர்சா, காற்றில் உட்கார்ந்துருக்க கிரகம் நிலத்தில் உட்கார்ந்துருக்க கிரகத்தை சங்கடத்தை உண்டு பண்ணும், நில தத்துவத்தில் இருக்கிற கிரகம் காற்று தத்துவத்தில் இருக்கிற கிரகத்தை சங்கடத்தை உண்டு பண்ணும். அப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் குரு பார்த்துட்டாரு, சனி பார்த்துட்டாரு, செவ்வாய் பார்த்துட்டாரு அப்படின்னு எடுக்காம முதல்ல அந்த பார்க்குற கிரகம் என்ன தத்துவத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணக்கில் கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பலமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி ஒரு கிரகம் வந்து காற்று தத்துவத்திலிருந்து நில தத்துவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்த்தா இந்த திசா புத்திகளில் நாம் திருமணமோ குழந்தை பேரோ வெளிநாடோ இல்லை ஒரு சுப பலனோ நாம் நடக்கும்னு நாம் கணிச்சா அந்த பலன் தப்பாக போயிடும். இதுதான் வந்து ராசி சங்கட சக்கரா அப்படிங்கிற அவங்க அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நாம் ஒரு ப்ரெடிக்ஷன் டூலாக நாம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கிரகம் பார்க்குறத மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி இல்லாமல் நாம் என்ன தத்துவத்திலிருந்து பார்க்குது, என்ன தத்துவத்தில் இருக்கிற கிரகத்தை பார்க்குது, பார்க்கக்கூடிய கிரகம் எவ்வளோ பலமுடைய கிரகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்தான பலம், இதில் சட்பலம் சொல்லுவோம் இல்லையா, அதையும் பார்க்கலாம். அல்லது ஐசைட்டில் பார்க்கணும்னா ஸ்தான பலத்தை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம பலனை வந்து இன்னும் நம்ம அறுதிட்டு நெருங்க முடியும். ரெண்டாவது, இந்த ராசி சங்கட சக்கராங்கிற மாதிரி நம்ம வந்து நட்சத்திர சங்கட சக்கரா அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது ஏறத்தாழ வந்து இது ஒரு வகையான ப்ரெடிக்ஷன் டூல். இது வந்து ஒரு வேதை அப்படிங்கிற கணக்கு தான். இங்கே வந்து வேதை அப்படிங்கிற வந்து பொருளில் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது சங்கடம் அப்படிங்கிறது வேதைன்னு எடுத்துக்கலாம், பார்வைன்னு எடுத்துக்கலாம், துன்பம்னு எடுத்துக்கலாம். அதாவது சுபவேதையும் இருக்குது, அசுப வேதையும் இருக்குது. அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கேது நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகம் அல்லது கேது ஒரு கிரகம் புதனுடைய அந்த 3 நட்சத்திரங்களில் உட்கார்ந்தா அது வேதை அப்படிங்கிறாங்க. இதைத்தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து அந்த மண்டலத்தில் மேச மண்டலத்தில் ஆயில்யம் இருக்குது, சிம்ம மண்டலத்தில் கேட்டை இருக்குது, தனுர் மண்டலத்தில் ரேவதி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கா, அதுக்கு வேதை, அதாவது ராசி, அதாவது நட்சத்திர சங்கட சக்கரா அப்படிங்கிற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 இடத்துல வந்து உட்காந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்து திசை புத்தியை நடத்துகிற கிரகம் வந்து பலன் அளிக்காது அப்படிங்கிறாங்க. இதுக்கு விதிவிலக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மண்டலம் மேச மண்டலத்தில் இருக்கிற ஆயில்யத்தை மட்டும் விதிவிலக்காக கொடுத்துட்றாங்க. அதாவது அஸ்வினிக்கு வந்து ஆயில்யம், மகத்துக்கு வந்து கேட்டை. இப்போ மக நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்கு அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க கிரகம் வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மாறா ரேவதியும் ஆயில்யமும் அந்த மக நட்சத்திரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இதுதான் புதனுக்கும் கேதுக்கும் உள்ள இணைவு. அப்படியே புதனுக்கு கேது, கேதுக்கு புதன். அடுத்து அதாவது இங்கே நீங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம், புதனுடைய 3 நட்சத்திரங்கள் வந்து வேறையா வருது. ஆனா ஒரே மண்டலத்தில் இருக்கிற ஆயில்யம் வராது.
சேம் அதே மாதிரி தான் நம்ம அடுத்து எடுத்துக்கணும். இப்போ சிம்ம மண்டலத்தில் மகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கேட்டை நட்சத்திரத்தில் இருக்க கிரகம் பாதிக்காது. மாறா, ஆயில்யமும் ரேவதியும், ஏன்னா அது வேற மண்டலம் இல்லையா, அந்த வேற மண்டலம் இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருக்கிற கிரகம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும் திசா புத்தி அந்தர காலங்கள்ல. அடுத்து சனிக்கும் சுக்கிரனுக்கும் சேம் அதே மாதிரி தான். சனி அந்த சனியுடைய அந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்களும் இதுல உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள், குறிப்பா சனி சுக்கிரன் ஒரே மண்டலத்தில் இருக்கிறது பாதிக்காது, மிச்ச 2 மண்டலத்தில் இருக்கிறது பாதிக்கும். இங்க நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். இங்க அந்த கிரகத்தை மட்டும் ஒரு 7 ஜோடியை மட்டும் இவங்க குறிப்பிடுறாங்க. அந்த 7 ஜோடிக்கு 3 நட்சத்திரங்களை நம்ம கணக்கு எடுத்துக்கணும். நம்ம அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சூரியனுக்கு குருவுடைய நட்சத்திரங்களை கணக்கெடுக்கிறாங்க, அதாவது வேதையா செயல்படுறத. ஆனா நம்ம என்ன பண்றோம், பொதுவா திருமண பொருத்தத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் நம்ம வேதையா எடுத்துக்கிறோம். அஸ்வினி அப்படின்னா கேட்டைன்னு வேதையா எடுத்துக்கிறோம், பரணி அப்படின்னா அனுஷம்னு வேதையா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 நட்சத்திரங்களை எடுத்து, ஆனா ஒரே மண்டலத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. சூரியனுக்கு குருவுடைய நட்சத்திரம், குருவுக்கு சூரியனுடைய நட்சத்திரம். அடுத்து சந்திரனுக்கு ராகுவுடைய நட்சத்திரம் நம்ம வேதைங்கிற தலைப்பில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம 3 நட்சத்திரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு வகையான ப்ரெடிக்ஷன் டூல்ஸ். நாம் ஒரு நட்சத்திரத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நமக்கு நம்ம என்ன பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்களோ, என்ன பஞ்சாங்கத்தில் கொடுத்து மூல நூலை ரெஃபர் பண்ணுறதில்ல, நம்ம என்ன பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அடுத்து வர்றது என்ன, சந்திரனுக்கு அப்புறம் சந்திரன் ராகு அந்த காம்பினேஷன். அடுத்து செவ்வாய்க்கு ஆல்மோஸ்ட் செவ்வாய் தான் காம்பினேஷன். செவ்வாயோடைய ஒரு நட்சத்திரங்கள் அது ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களால் அப்படி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ராகுக்கு நான் ஆல்ரெடி சந்திரன் சொல்லிட்டேன், குருவுக்கு சூரியன் சொல்லிட்டேன், சனிக்கு சுக்கிரன் சொல்லிட்டேன், புதனுக்கு கேது சொல்லிட்டேன். இந்த மூன்று நட்சத்திரங்களில் நாம் வந்து திசா புத்தி அந்தரங்கள்ல பலன் எடுக்கும்போது இந்த தத்துவத்தில் ராசி தத்துவத்தில் இருக்கிற கிரகங்களுடைய இந்த ராசி சங்கட சக்கரா அப்படிங்கிற தலைப்புல எல்லாத்தையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திர சங்கட சக்கரா அப்படிங்கிற தலைப்புல வர்ற இந்த நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரங்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள் வேதையா வருது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. இது ஒரு வகையான ப்ரெடிக்ஷன் டூல். முன்னாடி தரிக்கால் சொல்லியிருக்கேன், அடுத்து ராசி சங்கடா சக்கரா சொல்லியிருக்கேன், நட்சத்திர சங்கடா சக்கரா சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, கேளுங்க. நான் வந்து அதனுடைய டீட்டெயிலை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுங்க, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து வேத யோகராஜன், நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் என்னுடைய நம்பர் வந்து 8903427595 8903427595. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த லக்ஷ்மி பிரசன்னா ஜோதிட நிறுவனர் திருமதி அருள்நிதி கவிதாலட்சுமி அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற ஜோதிட பெரியோர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், பேராசான்களுக்கும், குருமார்களுக்கும் மறுமுறை நன்றி வணக்கமும் கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வேத யோகராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அவருக்கு வந்து நம்ம ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி மகிழ்விக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.